அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனையை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவ
இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அதுக்கப்புறம் இந்த பரலோக ராஜ்யம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கடுகு அதை வாசிக்க வேண்டாம். கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. இப்ப நாம் தான் பரலோக ராஜ்யம் சொன்னேன், சரியா? பரலோக ராஜ்யத்துடைய புத்திரர் நாம தான் கடுகா இருக்கிறோம். இந்த கடுகு பொடிசா இருக்குமா. இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் போதும் கடுகு விதையில விசுவாசம் பொடிசா இருக்கும். மற்றவங்களுக்கு பார்வையில் எப்படி இருக்கும்? இதுதானா அப்படின்னு இருக்கும். தூக்கி போடும்போது கடுகு என்ன செய்வோம்? ஆமா, தூக்கி போடும், சரசர அடிக்கும். சும்மா அப்படி கடுகை தூக்கி வீசிடுவோம், போட்டுருவோம், சாதாரண நினைப்போம், அசால்ட்டாக நினைப்போம். ஆனால் அது கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். முதல்ல வளர 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 அநேக பறவைகள் அங்கே வந்து கூடு கட்டி காலையில் எழுதி பாட்டு படித்து முட்டை விட்டு அதை பொறிச்சு அது பெருகி அது வளருவதற்கு ஏதுவான ஒரு நல்ல ஒரு மரமாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. கேட்டு சலிச்சு போச்சோ? நீங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. யாரெல்லாம் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நீங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. ஒரு நாள் பெரிய பெரிய பறவை கூட்டங்கள் உங்களுடைய நிழலை தேடி வரும். பெரிய பெரிய விலங்குகள் உங்களை நிழலை தேடி வரும். அல்லேலூயா. அவர்கள் பெருகுவதற்கு உங்களால தான் இருக்கும். வசனத்திலே காத்திருக்க, வசனத்தை கேட்க காத்திருக்க வைராக்கியம் உள்ளவர்களாய். அதாவது இந்த குத்து சண்டை வீரன் பேட்டியில சொல்றான், அவன் பேர்னது மைக் டைசன். நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களாம எக்ஸசைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்லியிருக்கான், 4 மணிக்கு நான் கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் செஞ்சனா, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணனா நீ எதிரை வீழ்த்தலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதிரி 4 மணிக்கு எந்திரிச்சான்னா நான் 3 மணிக்கு எந்திரிப்பேன். எதிரி 3 மணிக்கு எந்திரிச்சான்னா நான் 2 மணிக்கு எந்திரிப்பேன். எதிரி வந்து ஒருவேளை 12 மணிக்கு எழுப்பி ஓடிட்டு இருக்கான்னு சொன்னா நான் தூங்காம ஓடிட்டு இருப்பேன். அந்த ஹெவி வெயிட்ல பயங்கர ரெக்கார்ட் படைச்சவன் மைக் டைசன். அவன் சொல்றான், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்திலையுமே சாக்ரிஃபைஸ், பிரயாசம் அவசியம். ஸ்பிரிச்சுவலை விட்டுக்கிட்டு ஸ்பிரிச்சுவலுக்கு எந்த பிரயாசமும் பண்ணாம நீங்க மற்ற காரியத்துக்கு ஓடி 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 பண்ணாலும் பணம் வரலாம், பொருள் வரலாம், சொந்த பந்தங்களை வரலாம், ஆனா நீங்க பலனற்றே தான் இருக்க முடியும். ஸ்பிரிச்சுவலுக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், எதிரி 3 மணிக்கு எந்திரிச்சுன்னா நான் 2 மணிக்கு எந்திரிச்சு என் டைம் செலவு பண்ணுவேன். சத்ரு பயங்கரமா கிரியை செஞ்சுட்டு இருக்கிற காலம் இது. நம்ம ஆண்டவருக்கு வசனத்தை கேட்கிறது முக்கியத்துவப்படுத்தணும். வசனத்தை கேட்டால் நாம் தான் தேவனுடைய ராஜ்யமாக, தேவனுடைய புத்திரராக இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா. எப்படி விதைக்கப்பட்டிருக்கிறோம்? கடுகு சின்னதா இருந்தாலும், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மாதிரி வளர்ந்து பெருகி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக மாறுவோம். வாழ்க்கை என்பது நாம் எத்தனை நபர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய, அதாவது என்ன சொன்னா, வெற்றியினுடைய இலக்கு. நான் வெற்றி பெற்றிருக்கிறோன்னு சொன்னா முடிய போதும், வாழ்க்கை முடிய போகுது. நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், தோல்வி பெற்றிருக்கிறோன்னு சொல்லி எது தெரியுமா? நம்ம மனைவி, கணவன், பிள்ளைகள், இது ஒரு சைடு. இதுவும் இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது ஒரு சைடு, இது ஒரு 25%. ஆனா எத்தனை நபர்களுக்கு என் வாழ்க்கை பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி நான் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதுதான் என் வாழ்க்கையினுடைய வெற்றியின் அடையாளம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நேரம் ஆக தான் ஸ்பீடு வரணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இதுதான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய எல்லையா தான். வெற்றியினுடைய எல்லை என்னது? அடையாளம் என்னது? இத்தனை பேருக்கு பயனுள்ளது. ஆண்டு சொல்றாரு,
பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு சமமானது. நாம தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாபதி. நம்ம கடுகு போல இருந்தாலும் நம்ம வசனத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க, அதான் ரெண்டாவது வாசித்தது உங்களுக்கு இதான் சொன்னேன். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும். இப்ப நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா, என் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி பழையவைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடத்துல கொடு, மத்திய மார்க்குள்ள புதியவைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடு, பொக்கிஷத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமா, உங்களை வருந்தி அழைக்க வேண்டியிருக்கு ஏன் பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, வருந்தி விரும்பி. நானா பரவாயில்ல, சிலர் கால கழுவி தண்ணி குடிச்சிருவாங்க. குடிச்சு எப்படியா தூக்கி சுமந்து ஒரு கூட்டத்தை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு கொடுக்குற ஒரு ஊழியக்காரன் ஒவ்வொருத்தரையும் கெஞ்சிட்டு அடக்க வேண்டியது. இப்படி ஒரு கொடூரமான ஊழியம் தேவையா? தூக்கி சமந்து வண்டியை போட்டு அடிச்சு, சோறை போட்டு, சப்பாத்தியை போட்டு, நல்லா குருமா வச்சு, அங்க ருசியா இருக்கு அங்க போ, இங்க ருசியா இருக்கு இங்க போ. எவ்வளவு ஒரு பாவத்தை செய்யறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பெரிய பாவம். தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் உபவாசத்தோடு, தேவைப்பட்ட உபவாசம், சரி முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, சரி சாப்பிட்டு வந்து கூடி வர்ற ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? சப்பாத்தி குருமா நல்லா இருக்குன்னு அங்க போற ஆசீர்வதிப்பாரா? உனக்கு கடையில சோறு கூட கிடைக்காது. உங்களுக்கு சொல்லல, இதை கேட்டுட்டு இருக்கவங்களும் சேர்த்தான் சொல்றேன். அல்லேலூயா. யாரா கேட்பாங்க, நீங்க நல்லவங்க, ரொம்ப நீங்க இங்க வர்றவங்க எல்லாருமே தியாகத்தோட தான் வந்திருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது போகும்போது. அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க தியாகத்தோட வந்ததுனால உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும் இயேசு நாமத்தினால. ஆமே. அல்லேலூயா. பொக்கிஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் பெருமைக்கு சொல்லலை, இதெல்லாம் தியானிச்சு தான் நான் சொல்றேன். இந்த பொக்கிஷத்துல வர்ற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய பவர் உள்ள இறங்கும். அல்லேலூயா. அது என்ன செய்யும்? கடுகு விதைய உள்ள இருக்குதுல்ல, அது வளர்ந்து 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 எந்த அளவுக்கு அந்த வசனம் பொக்கிஷத்தை உள்ள வாங்கி வைக்கீங்களோ, எந்த அளவுக்கு உள்ள போயிட்டே இருக்குதோ, அந்த அளவுக்கு பெரிய மரமாக வந்து அநேகருக்கு பிரயோஜனமா மாறும். நீ நல்லா அதாவது நான் சொன்ன உடனே நம்மளாம் பிரயோஜனம் பெறுவோமோ, இவங்க சொல்ற லெவலுக்கு வர முடியாதோ, அல்லது நமக்கு வாழ்க்கை அப்படி யோசிக்க வேண்டாம். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கடுகு விதைச்சிட்டான், ஒவ்வொரு நாளும் தோண்டி பார்ப்பாங்களா? உள்ள தோண்டி, ஆமா கொஞ்சம் வாழ் மாதிரி வளர்ச்சிருக்கு, உள்ள போய் அடுத்த 10 நாள் கழிச்சு ஐ நீளமா வளர்ச்சிருக்கு, அது ஒரு 15 நாள் கழிச்சு கறி போச்சு. அப்படி நம்ம ரெகுலர் பார்க்க முடியாது. நமக்குள்ள அந்த ஆவியானவர் உள்ள இருந்து, அந்த வசனம் நமக்குள்ள இருந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது வளர்ந்துகிட்டே இருக்கும், உங்களை அறியாமல் வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு நாள் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது சில நாளாகலாம், மாசம் ஆகலாம், வருஷம் ஆகலாம். கண்டிப்பா நீங்க பயனுள்ள பலனுள்ள ஒரு ஜனமாக, தேவனுடைய புத்திரராக, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரராக மாறுவீர்கள் என்பது மாற்றுகிறதே கிடையாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு பரலோக ராஜ்யம். புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. அது 3 படி மாவுல அதை போட்டோன்னா, நல்லா கவனிங்க, கொஞ்சம் புளிப்பு, இவ்வளோண்டு புளியை எடுத்துட்டு புளிக்காத மாவுக்குள்ள போட்டீங்கன்னா என்ன செய்யணும்? ஆமா, ஒரு குடம் நிறைய மாவு இருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் புளிப்பு எடுத்து உள்ள போட்டீங்கன்னா அடுத்த நாள் எல்லாமே புளிச்சுக்குவோம். பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களும் அந்த பரலோக ராஜ்யம் பரவும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன் யாராவது கேட்கறதுக்கு. அதாவது பாம்பே, இப்போ மும்பைன்னாங்க, பாம்பேல வந்து ஒரு கோட்ரு 70 ரூபா 80 ரூபா இருக்கும். அடப்பாவி, இதையே நான் கேட்க வந்தோம்.
ஒரு குவார்டர் அங்கே இவ்வளோ இருந்தான்னு என்ன. ஆமாம், ஏன்னா எனக்கு அந்த பழக்க வழக்கம் இருந்ததுனால அதெல்லாம் விசாரிப்பேன். அப்போ ரட்சிக்கப்பட்டு நாங்கள் போகிறேன். எங்கே இருக்குன்னா பாம்பேலேருந்து பாண்டிச்சேரி மாதிரி ஒரு ஒரு யூனியன் பிரதேசம் தான் டையூ டாமன். படிச்சிருப்பீங்களா? டையூ டாமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, வயசானவங்க கூட சொல்றாங்க உங்களுக்கு அந்த இதை எடுத்துட்டானோ டையூ டாம்லாம் கிடையாதுன்ட்டு. அதெல்லாம் படிச்சு நீங்க என்ன செய்ய போறீன்ட்டு. டையூ டாமன் ஒன்று இருக்குது. குஜராத்தை ஒட்டி, குஜராத் மொழி தான் அதிகமாக பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கிறோம். அது குஜராத்தை ஒட்டி இருக்கும். அந்த டையூ டாமனில் போய் இருந்தேன். இங்கிருந்து 3 மணி நேரம் டிராவல் டைம் ட்ரெயினில். சரியா? பாம்பேலேருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் டைம். என் கூட ஒரு ராஜன் சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட உண்டு. அவன் பாம்பேக்கு போயிட்டாங்கன்னா 3 நாள் இருந்தாலும் சரி, 2 நாள் இருந்தாலும் சரி, இரவும் பகலும் குடி, இரவும் பகலும் குடி. அங்கே ரேட்டு 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா அப்படி இருக்கும். டையூ டாமன்ல 5 ரூபாய்க்கும் குடிக்கலாம், 10 ரூபாய்க்கும் குடிக்கலாம், 15 ரூபாய்க்கும் குடிக்கலாம். 5 ரூபா அந்த ரேஞ்சில் குடிக்கிறது வந்து இந்த பட்டச்சாராயம் சொல்லுவாங்கல்ல, தென்னம்பட்டிலேருந்து எடுப்பாங்க, அது குடிக்கலாம். 10 ரூபா 12 ரூபாய்க்கு போட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 6-7 மடங்கு ஆகுது. அங்கே போய் குடிக்கிற நபர் இங்கே வந்து ஒரு நாள் குடிக்க மாட்டான். நான் அதை தற்செயலான நிகழ்வுன்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் சொன்னா என்கிட்ட, வரனே உங்க கூட இருந்தா குடிக்கணும்னு மனசே வர மாட்டேங்கிறேன். நான் ஒரு பெருமையை சொல்றேன்னு ஆமே நல்லையிலும் எதை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பையன் சொன்னது என்கிட்ட. அப்பதான் நான் பெரிய ஆளோ நினச்சிக்கிட்டேன். நாங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேச மாட்டோம். எப்போது ஸ்பீச் எழுதி பேசுவோம், அது ஒரு ஜாலியாக பேசி வந்துட்டு வேலையை செய்வோம். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்போம். ரூமில் இருப்போம், வெளியே போயிட்டு இருப்போம், அப்படி இது பண்ணிட்டு இருப்போம். அவன் சொல்றான், கீழே அங்கே எப்படி தெரியுமா, டீ கடைக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். கோட்டர் கடைக்கு நீங்கள் கீழே இறங்கி எந்த இதில் பார்த்தாலும் கையில் தந்துடுவோம். 4-5 வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஒரு டீ கடையில் 4-5 கோட்டரை வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஈஸியாக வாங்கிடலாம். கீழே இறங்கினா வாங்கலாம். டீ கடைக்கெல்லாம் நான் நிறைய டீ குடிப்பேன்ல, டீ கடையை தேடி அளவாஞ்சி அலைவேன். எங்கேயாவது இந்த ஜக்கு மாதிரி இதில் சூடு போட்டு வச்சிருப்பா, லைட்டாக சூடு பண்ணி அப்படியே ஊற்றி தருவாங்க. அதுக்கு தான் அப்படியே நடமாடுறது, எங்கேயாவது டீ கிடைக்குமான்னு சொல்லி. அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அந்த எண்ணங்களில் அந்த நம்ம குடிவெறி ஆவி ஏற்கனவே ஜெயிச்சிருக்கோம்ல, அதனால அந்த ஆவி கிரியை செய்ய மாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருந்தால் அது புளிச்ச மாவு போல நம்ம கூட இணைகிறவர்களாம் புளிக்க வைக்கும். புளிப்புங்கிறது நெகட்டிவ், சரியா? சில இடத்துல அது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். எப்படி புளிப்பு ஒரு சின்ன ஒரு கையளவு ஒரு புளிப்பு இருந்து ஒரு குடத்து நிறைய இருக்கிற மாவுக்குள்ள விழுந்துச்சுன்னா முழுசும் புளிப்பாக்குதோ, நம்ம சேர்ற இடம் எல்லாம் அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிமையை தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்றால் இந்த பரலோக ராஜ்யத்துல பழக்கி வைக்கப்பட்டு பொக்கிஷத்தை கொடுக்கிற உபதேசர்கள், அந்த உபதேசத்தை கேட்க கேட்க, வசனத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க, அதோடு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு தாகமா இருக்கு. அந்த வசனம் உள்ள போக 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 நம்மோடு பழகிறவர்களும் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளா மாறிடலாம். ஆமென், அல்லேலூயா. நம்மோடு பேசுகிறவர்களும் நாம் பார்க்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவாங்க. நம்முடைய கண்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய சக்தியை பெருகுதோ, ஆசீர்வாதனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய சக்தியை பெருகுதோ, அந்த வசனத்தினால ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய செயல்களை நம்ம பெருகிறோமோ, அதே போல நம்ம கூட சேர்ந்தவங்களும் பெற்றுக்கொள்வாங்க. ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இன்னொரு வலை, அதாவது பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பா இருக்குது. அது சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும். 47ஆம் வசனத்துல, சாரி அதுக்கு முன்னாடி, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்னேன், பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியாக்கு நிகரா இருக்கு.
அப்ப பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா எனக்குள்ள என்ன வாஞ்சை இருக்கும் தெரியுமா? என்ன விருப்பம் இருக்கு தெரியுமா? பரலோக ராஜ்யத்தினுடைய வசனத்தை நான் என்ன விலை கிரயம் கொடுத்தாவது நான் கேட்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். கேக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனம் பிரசங்கிக்கிற இந்த இடங்கிறது சாதாரண இடம் கிடையாது. நான் குடல் கொதிச்சு சொல்றேன். இந்த வசனம் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு காலம் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் அதை சொல்லுவேன். பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க அதிகமா கேளுங்க. அதுக்கு நிகர் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. நீ எவ்வளவு தரமுள்ளவர்களா இருக்கலாம். அதாவது சத்தியத்தை அறியாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு அந்த சத்தியத்தை அறிவிப்படித்தான் நம்மளை கிரியை செய்வார். இந்த வசனம் சும்மா இல்ல, ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கொடுக்கிறோம். நம்ம மனநிலை எப்படி இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டு வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை புத்திரராக இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணம் வேணும். என்னன்னா, என்ன விலைக்கரையை கொடுத்தாலும், எதை இழந்தாலும், எதை தள்ளினாலும் நான் வசனத்தை கேட்பேன். தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்படுகிற ஜனத்தோடு, தேவனுடைய ராஜ்யத்தை இணைக்கப்படுகிற ஊழியக்காரனோடு நான் இணைஞ்சிருப்பேன்னு சொல்லி முடிவெடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு அவன் என்ன செய்வானா, இந்த இடத்துல என்னது, இந்த முத்து இருக்குது, இந்த விலை கூட முத்து இருக்குது, இந்த பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் போவானா. போய் தனக்குள்ள எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, அல்லேலூயா, என் சொத்தை முழுவதும் வித்தாலும் பரவாயில்ல, வித்துட்டு கொண்டு நான் அந்த நிலத்தை என்ன செய்வேன், வாங்குவேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நேரம், என்னுடைய என்டர்டெயின்மெண்ட், என்னுடைய லாபம், என்னுடைய பணம், அதனால உண்டாகிற வருமானம். நீங்க இங்க இல்ல, நம்ம சவுத்துல உள்ளவங்களை விட நீங்க தள்ளி போனவங்களை கிறிஸ்டியன்ஸை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க கடையும் க்ளோஸ் ஆயிரும், செல்போனும் க்ளோஸ் ஆயிரும். இடையில கூட ஒருத்தருக்கு சோமில்லை, அப்போ இங்கே ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொன்னாங்க. ஐசுக்கு சொல்லிட்டு இருந்தாப்ப எனக்கு அந்த அண்ணனை நல்லா தெரியும். அப்போ அங்கே உள்ள உதவிக்கு ஒரு சில பேரை கான்டாக்ட் பண்ணால் ஒருத்தர் ஃபோனும் ஒருக்கல், எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஏன்னா அங்கே வடக்கு இருக்கிறவங்க ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. எதை நான் இழந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்பதில் நான் எதை இழந்தாலும் இதை இழந்து பெற்றுக்கொள்வேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட வியாபாரி, அதாவது பரலோக ராஜ்யம் நமக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டு நிலைச்சிருந்து கனி கொடுக்கணும்னு சொன்னா எதை இழந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உறவுலே நான் நிலைத்திருப்பேன், வார்த்தையிலே உழைத்திருப்பேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்க வைங்களேன், அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய பிரயாசம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வேலை, தொழில், அது இது எவ்வளவோ பிரயாசம் பண்ணுறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணுவோம், எங்கெல்லாமோ ஓடுவோம், என்னெல்லாம் பண்ணுவோம். ஆனால் வேதத்துக்கும் தேவ சமூகத்துக்கும் நீங்கள் நேரத்தை அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நிறைய நேரம் மிச்சமாகும். நிறைய காலப்பி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய இடத்துக்கு கண்டபடி ஓடி அலையணும் அவசியம் இல்லை. முயற்சி தேவை, ஆனால் தாறுமாற ஓடணும்னு அவசியம் இல்லை. தேவ சமூகம் அவ்வளோ முக்கியமானது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்ப சகலவிதமான மீன்கள்னு சொன்னா, அதை நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்னதுல சொல்ல வரேன். யாரையும் நியாயம் தீர்க்கணும் அவசியம் இல்லை. நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டியது யாரு? அவர்தான், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அல்லேலூயா. எல்லாரையும் இழுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அடையவும் தேவனுடைய சித்தமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? பரலோக ராஜ்யத்துக்குரிய புத்திரர்கள் எப்படி இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தை உடையவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணம் அப்படி வலையை போட்டு அப்படியே அள்ளி எல்லாரும் நமக்குள்ள இழுத்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அல்லேலூயா. அது நம்ம சபையா இருக்கலாம், இந்த மாதிரி ஊழியங்களா இருக்கலாம், அல்லது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். நீ எங்க நினைச்சிருக்கிறீங்களோ எல்லாரும் வரணும் ஆண்டவரே. ஆமே. நம்ம எதிரி கூட இங்க வரணும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஆமா, அதான் ஒரு கூட்டத்துக்கு ஒரு அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. கூட்டம் நான் அம்மா சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க, அவ வரால, என் பிள்ளை வராது. ஆமா, உங்க பிள்ளையும் அவங்க பிள்ளையும் ஒரே ஸ்கூல்ல தானே படிக்காங்க. ஸ்கூலுக்குன்னு என்ன செய்வ, ஒன்னா போவ, ஆனா ஜோமன்னு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம எதிரியா இருந்தாலும் வலையை போட்டு அப்படியே வாரி அள்ளணும். அல்லேலூயா. அவன் துன்மார்க்கனா நீதிமானா நிலைச்சிருக்கனா நிலைய இல்லாம போறானா அப்படிங்கிறது அது அங்க பார்த்து கொள்ளப்படும். அது எல்லாத்தையும் வாரி அணைச்சி உள்ள இழுத்து போட்டுருணுமா. வலை தேவனுடைய ராஜா அப்படிதான் இழுத்து போடுமா. ஆனா ஜட்ஜ்மெண்ட் காலத்துல தான் அது நிச்சயமா தேவை உள்ளது தேவையில்லாது, தேவை உள்ளது தேவையில்லாது என்று நிராகரிக்கிற வேலை யாருடையது? தேவனுடையது. அல்லேலூயா. நமக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்குமானால் நம்ம என்ன எப்படி இருக்கும்னா எல்லாரையும் உள்ள இழுக்கணும். அல்லேலூயா. எல்லாரும், அதாவது எல்லாரையும் உள்ள இழுத்து நம்மளை விட நரகாக்கனுக்கு பாத்திரம்னா மாத்திரக்கூடாது. உள்ள இருக்கணுங்கிற என்னன்னா இயேசு கிறிஸ்துவை அறியணும், அவ்வளவுதான். அவரோட அன்பு அறியணும், அவர் சுவிசேஷத்தை அறியணும். இவனை சில பேர் சொல்லுவாங்க, ஓ மதம் மாத்துறாங்க மதம் மாத்துறாங்க மதம் மாத்துறாங்க. மதம் மாத்துறான், எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு மதம் ஒருத்தன் மாறி வந்துட்டானா எங்களுக்குலாம் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தில் அவங்க இடம் இருப்பாங்க, அவ்வளோதான். இப்படி வச்சு விடுவோமே. இப்போ 3% இருக்கிறோம் நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கூட இருக்கலாம். 3% இருக்கிறோம். 3% இருக்கும்போது கவர்மெண்ட்ல 100 அப்பாயின்மெண்ட் போட்டோன்னா நமக்கு கோட்டா கொடுத்தாங்க, கிறிஸ்தவங்களுக்கு கோட்டா கொடுத்தாங்க வைங்களேன். கணக்கு போட்டி 3% இருக்குது. அப்போ யாரு எத்தனை பேர் கொடுக்கணும்? 3 பேருக்கு வேலை கொடுக்கணும். சரியா, ஒருத்தன் மதம் மாதிரி வாரான். 3% லேசில் மாறாது. நம்ம 6% மாறிட்டோம். சரியா, ஆனா அவன் கோட்டாக்கு எவ்வளவுதான் தருவான்? 100ல் 3 பேருக்கு தான் தருவான். இப்ப எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம 6 இருக்கும். அப்ப யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அப்ப ஏன் கடந்து என்ன நமக்கு வர்ற அப்பாயின்மெண்ட்டை நம்ம இழக்கிறோம். இன்னொருத்தன் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தானா நமக்குரிய ஸ்காலர்ஷிப் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்முடைய லாபங்கள் தான் போக போகுது. அப்ப நம்ம ஏன் கடந்து அந்த ஊழியத்தை செய்யணும்? அது அதுக்காக அல்ல. அல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் ஆண்டவர் நம்ம போட்ட வலையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பிரிச்சு, எப்பா இத்தனை பேத்துக்கு நீ பிரயோஜனமா இருந்திருக்கப்பா. அல்லேலூயா. ஆமா, அந்த கணக்கு தான் அங்க வரப்போகுது, வேற எந்த கணக்கு வராது. நம்ம துதிக்கிற துதி வரும், ஜெபிக்கிற ஜெபம் வரும், அடுத்தது ஆத்மாவோட எண்ணிக்கை அதான் வரப்போகுது. வேற நம்ம சொத்தோ பத்தோ வீடோ கல்லோ காங்கிரீட்டோ மண்ணோ படிப்போ எதுவுமே வரப்போறது கிடையாது. இது எல்லாமே வலையை போட்டு இழுப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற டூல்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம படிச்சுட்டு இருக்கீங்களா, படிச்சு முடிச்சிருக்கீங்களா? நம்ம குவாலிஃபிகேஷன்லாம் எதுக்குன்னா யாரையோ வலை போட்டு பரலோக ராஜ்யத்துக்கு இழுக்குவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். ஒரு டூல். அந்த டூல்ல தான் நீ நல்ல டூலா எடு அப்படின்னு சொல்றேன். ஆமென். நல்ல ப்ரேயர் பண்ணி நல்லா இணைஞ்சு நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, என்ன சொல்ற, நல்ல உன்னுடைய தாளந்துகளை விரிவாக்கு, நிறைய படி, நிறைய ஒரு எல்லைக்கு போ. உன் டூலை பெரிய ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த டூலை பயன்படுத்து. அப்ப சின்ன இடத்துல போய் உட்காந்தனா சின்ன வலையை போட முடியும். நீ பெரிய ஒரு டூல் எடுத்து நீ அங்க போய் உட்காந்தனா பெரிய வலையை போட முடியும். அப்ப ஒரே நேரத்துல பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். ஆமென். வசனத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். வசனமாகிய பொக்கிஷத்தை கொடுக்கிறவர்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக அந்த உலகத்திலிருந்து அநேகர் வந்து அடையத்தக்கதான பெரிய மரமாக மாறுவோம். அநேகரை புலிப்பேற்றி அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணகர்த்தாவாக மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல விசேஷமாக அநேக மீன்களை அள்ளி சேர்த்து பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாறுவோம். ஆமென். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னல, என்னது?
ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு பார்த்தீங்களா? பரலோகராஜ்யம் பரலோகராஜ்யம். சரி, இன்னொன்று வந்துட்டேன் நான், மைண்டில் வந்துச்சு. பொக்கிஷம், முத்துக்கள், முத்துக்களை தேடுற வியாபாரி. அல்லேலூயா. எதை இழந்தாலும் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய இழப்புங்கிறது என்னன்னு சொன்னா பணத்தை மட்டும் இல்லை, நம்ம நேரம், சரியா, நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஏதோ ஒரு பிரயாசம், சில நேரம் படிப்பு, ஏதோ ஒண்ணு இல்லை, இன்னைக்கு வசனத்தை கேட்கணும், இதை ஒதுக்கி வச்சிருவோம், உட்காந்து வசனத்தை கேட்போம். அல்லேலூயா. வசனம் உள்ள போக 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 பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுக்கு நம்ம மேல வந்துகிட்டே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீங்க சாதாரண போய் யார்கிட்டயே பேசுவீங்க, சின்ன சாட்சி சொல்லுவீங்க, சும்மா சாதாரண சொல்லுவீங்க, அவங்க வாழ்க்கையை மாத்திரும். அதுதான் அங்க போக போகுது. ஆமென். ஒருவேளை நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணி, ஏன்னா ரெகுலராக நம்ம ஒரு மீட்டிங் நடத்தி ஆகணுங்கிறதுக்காக அதை நடத்துகிறேன். நீங்கள் வந்து எதுவும் சந்தேகப்பட வேண்டாம். என்ன, நீ ஒரு சபைக்கு போயிட்டுருக்கீங்க, அதில் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வசனம் பிரசங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரியா, முக்கியமாக நம்மளை வந்து அடுத்த கட்டத்தில், பொருளாதாரத்தில், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் அந்த போதனை இருக்கும். நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்காக தான் போதிக்கப்படுது. முடிஞ்சவங்க அதில் கலந்து கொள்ளுங்க. இதை பார்க்குறவங்க, இவங்களுக்காகவும் இப்போ சொல்கிறேன், அது முடிந்த அளவு அந்த ஃபோன் நம்பரை வந்து நான் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த மீட்டிங் நடக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை முன்னேற்றுவதற்குரிய வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே கலந்து கொள்கிறவங்க இனிமேல் கூப்பிட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வாங்க இந்த மீட்டிங் போவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், வசனத்தை கேளுங்க, வாங்க. கூப்பிடுறதுல தப்பு கிடையாது. அல்லேலூயா. வர்றதும் வராதும் அவங்க இஷ்டம். நம்ம கூப்பிட பழகணும். ஏன்னா நம்ம ஒரு வலையா மாறணும். ஆமென். யாரெல்லாம் வலையா மாற போறா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்க கண்ணு ஆசீர்வாதத்தை பார்க்கும், உங்க காது ஆசீர்வாதத்தை கேட்கும். இவ்வளவு நேரம் உட்காந்து வசனத்தை கேட்டிருக்கீங்களா? இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தருடைய கண்ணு திறக்கும், காது திறக்கும், அது ஆசீர்வாதத்தை பார்க்கும், ஆசீர்வாதத்தை கேட்கும். எலும்பி ஜெபம் பண்ணுமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முடிஞ்சவங்க எலும்பி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எல்லாம் கண்ணை மூடி முதல்ல ஆண்டவரோடு இணைங்க. என்னைய பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் அப்படி ஆண்டவரோடு இணைங்க. ஆவியானவரே, Holy Spirit, பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டவரே, புத்திரர், நம்ம தான் பிள்ளை, பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளை, புத்திரர். நம்மள இந்த உலகத்துல பரலோக ராஜ்யத்துக்கு பதிலாக நம்மள தான் வச்சிருக்க, அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்மள வச்சிருக்கிற. நம்ம மூலமா அநேகருக்கு பிரயோஜனமா நம்மளை மாத்திடுவார். உலக கவலை தூக்கி தூர போடுங்க. வந்தாலும் சரி, வராட்டிலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காட்டிலும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டிலும் சரி, நான் பரலோக ராஜ்யனுடைய பிரஜை, புத்திரன், ஸ்தானாபதி, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள நபர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணா இருக்கும், உங்களுடைய செவிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட செவியா இருக்கும், நம்முடைய வாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாயா இருக்கும். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களே நம்ம ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்மளை வச்சிருக்காருன்னா நமக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஓ ஹோலி ஸ்பிரிட், நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா, கரங்களை தட்டி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே.
நன்மை நீ செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை நீ செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் சொல்லுவோம், கைந்தடி எல்லாரும் கைந்தடி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து ஒரு நிமிஷம் அந்த கையை வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி தட்டுங்களேன். என்ன கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அதை ரெகுலராகவே அதை பண்ணணும். நீங்கள் ஏன்னா எனக்கு ஒரு ரெவலேஷன், அதாவது இந்த கை தட்டி, அதாவது சோர்வாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தேவ பிரசனத்தில் வரும்போது இந்த கை தட்டும் போது இந்த சத்தம் இருக்குல்ல, இந்த சத்தம் தேவ பிரசனத்தை நமக்கு தூக்கி தூக்கி விடும். அல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி பழகிரும். சரியா? அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஏன்னா அந்த சத்தம் உங்களுக்குள்ள இருக்க அந்த உணர்ற அந்த பிரசனத்தை தூக்கி விடும். ஆமென். அதனால சத்தம் வர்ற மாதிரி கைத்தட்டி இன்னும் ஒரு ஸ்டான்ஸ் தான். தேங்க்யூலா. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ நன்றி தகப்பனே, நன்மை நீ செய்தீரே. சொல்லுமா, நன்றி தகப்பனே. கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை நீ செய்தீரே. சொல்லுமா, நன்றி தகப்பனே, நன்மை நீ செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அறிக்கை செய்ய போறோம். என் கண் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் காது ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா நம்ம தகுதி அடைஞ்சிட்டோம். வசனத்தை கேட்டிருக்கிறோம், வாக்குத்தத்தை கேட்டிருக்கிறோம், உபதேசத்தை கேட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தயவுசெய்து வாயை திறந்து உங்க காது கேட்குற மாதிரி, ஏசப்பா என் கண் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் காது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் வாய் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் கண் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் காது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் கண் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் காது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் கண் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா அது ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி தடை பண்ணிட்டு இருக்கலாம். அது ஒருவேளை ஆசீர்வாதத்தை கேட்க முடியாதபடி அந்த காது அடைச்சிப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதத்தை பேச முடியாதபடி அடைபட்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஓ கண்கள், கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள், எங்கள் கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள், எங்கள் கண்கள், எங்கள் கண்கள் சொல்லுங்க எல்லாரும், எங்கள் கண்கள், எங்கள் கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள், எங்கள் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள், எங்கள் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள், எங்கள் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள், எங்களுடைய வாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை, எங்களுடைய வாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாய், எங்க வாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாய், எங்களுடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள், எங்களுடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள், எங்களுடைய
எங்களுடைய காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள், எங்களுடைய காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள், எங்களுடைய நாவு ஆசீர்வதிக்கப்பட்ட நாவு, ஆசீர்வதிக்கப்பட்ட நாவு, ஆசீர்வதிக்கப்பட்ட நாவு. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை 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 மகிமை. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.